நீர் யார் என்று ஒரு கேள்வி கேட்கிறான். அதற்கு இயேசு ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு அங்கே பதில் கொடுக்கிற வார்த்தைகளை படிக்கிறோம். அவன் இருதயத்திற்குள் எழுப்பப்படுகிற ஒரு கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? தேவன் யார் என்கிறதை, இயேசு யார் என்கிறதை எப்பொழுது ஒரு மனிதன் அறிந்து கொள்கிறானோ, எப்பொழுது ஒரு மனிதன் தங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்கிறார்களோ, அப்பொழுதுதான் அவரிடத்திலிருந்து வருகிற நன்மைகளை, அவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே நீர் யார்? இயேசு இந்த உலகத்தில் இருந்த காலங்களில், இந்த உலகத்தில் ஊழியம் செய்த காலங்களில் 3.5 ஆண்டுகள் இயேசு உலகத்தில் ஊழியம் செய்தார். 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அப்பொழுது இயேசு ஊழியத்தின் பாதையிலே தம்முடையத்தில் தம்மை யார் என்று ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார் சீஷரிடத்தில். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? நான் பட்டணங்களிலே ஊழியம் செய்கிறேன், கிராமங்களில் ஊழியம் செய்கிறேன், என்னுடைய ஊழியங்கள் பிரபலமாய் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் ஆண்டவர் கடந்து போகிற இடங்களெல்லாம் பலத்த கிரியைகள் நடக்கிறது, ஜனங்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? என்ன ஜனங்கள் எப்படி அறிந்திருக்கிறார்கள்? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது சொல்லுகிறார்கள், ஐயா, சில இடத்திலே உம்மை போதகர் என்று சொல்லுகிறார்கள், சில இடத்திலே உம்மை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், சில இடத்திலே உம்மை நல்லவர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உம்மை அறிந்திருக்கிறார்கள். சிலர் உம்மை பார்க்கும் பொழுது ஒரு மெய்ப்பனாக பார்க்கிறார்கள், மெய்ப்பர் என்று சொல்லுகிறார்கள். கவனியுங்கள். ஆகவே சிலர்கள் தீர்க்கதரிசிகளாக, சிலர் பேர் மெய்ப்பராக, சில பேர் போதகராக. ஏனென்றால் அவர் மலையிலே பிரசங்கிக்கிறார், அவர் கடற்கரையிலே பிரசங்கிக்கிறார், அவர் எல்லா பட்டணங்கள் கிராமங்களிலே பிரசங்கிக்கிறார். அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஜனங்கள் ஆவலோடு வருகிறார்கள். அப்போ இவர் ஒரு போதகர், இவர் பிரசங்கிக்கிறவர் அப்படின்னு கொஞ்சம் பேர் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இயேசு யார் என்பதை அறிந்திருக்கிறார்கள். இப்பொழுது சீஷர்களை பார்த்து கேட்கிறார், அப்படியானால் நீங்கள் என்னை யார் என்று அறிகிறீர்கள் என்று கேட்ட பொழுது பேதுரு சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நான் அறிவேன். நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நான் அறிவேன். கவனிங்கள், ஆண்டவரை நாம் எப்படி அறிந்திருக்கிறோமோ அப்படிதான் அவரிடத்தில் அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? இயேசு யார்? இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? நீங்களும் நானும் தொழுது கொள்ளுகிற இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருப்பதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். சமாரியா ஸ்திரீயை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது, அந்த இயேசு ஒரு நாள் அந்த நாட்டின் வழியாக பயணப்பட வேண்டிய சூழ்நிலை. அப்போ அந்த ஊரில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணற்றின் அருகே இயேசு உட்கார்ந்திருக்கிறார். அந்த கிணற்றிலே தண்ணீர் எடுக்க ஒரு ஸ்திரீ வருகிறாள். அந்த ஸ்திரியை பார்த்த பொழுது இயேசு அந்த ஸ்திரியினிடத்தில் கேட்கிறார், எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாள். கவனியுங்கள், அவள் சொல்லுகிறாள், நம்ம 2 பேரும் பேசி கொண்டிருக்கிறதை இந்த ஊர்காரங்க பார்த்துட்டாங்கன்னா வேற மாதிரியே நினச்சிக்கிடுவாங்க, நம்ம இப்போ பேசக்கூடாது, அதனால நான் உனக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உன்னிடத்தில் தண்ணியை கேட்கிற நான் யார் என்று நீ அறிந்திருந்தாயானால் இப்படியெல்லாம் கேள்வியை நீ கேட்க மாட்டீ. அப்படி சொல்கிறார். அப்படின்னா நீர் யாரு? இந்த கிணற்றை தந்த யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரா? ஆம், அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், அல்லேலூயா, அவர் தீர்க்கதரிசிகளிலும் பெரியவர், அவர் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் அவர் பெரியவர். அப்ப இந்த கிணற்றை தந்த யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரா அப்படின்னு கேட்ட பொழுது அவர் சொல்ற காரியம் என்ன? ஆம், பெரியவர் தான். இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறன்னா யாருன்னு நீ அறிந்திருந்தால், புரிந்திருந்தால், இந்த கேள்விகளெல்லாம் நீ ஒரு நாள் கேட்க மாட்ட. அப்படியானால் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒவ்வொரு நாளும் இந்த கிணற்றில் வந்து தண்ணீர் எடுக்கிறியே, நீ எடுக்கிற தண்ணீர், நீர் குடிக்கிற தண்ணீர் உனக்கு திரும்ப திரும்ப தாகம் உண்டாக்கும். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அவள் கேட்கிறாள், அப்படி ஒரு தண்ணி இருக்குதா?
நான் எவ்வளோ நாட்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலங்களிலே தண்ணீரை குடித்து 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 தாகம் தீர்க்கப்படவில்லையே. அப்படியானால் இந்த தாகம் தீர்க்கப்படாத தண்ணியை நீர் தருவேன் என்று சொல்லுகிறீர். ஆனால் எனக்கும் அது வேண்டும், எனக்கும் அது வேண்டும். உடனே கொடுத்துட்டாரா? இப்போ அவள் இயேசு அறிய வேண்டும், இயேசு யாருங்கிறத புரிய வேண்டும், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அவள் கேட்கிறார், எனக்கும் அந்த தாகத்தை தீர்க்கிற அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு வேண்டும் என்று கேட்கும் பொழுது, உன்னுடைய புருஷனை அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் யோசிக்கிறார், யாரை கூட்டிகிட்டு வர்றது? ஏற்கனவே 5 இருக்கு, எவனை கூட்டிகிட்டு வர்றது? இப்போ அவளுக்குள்ள ஒரு கேள்வி என்ன, ஏன் வாழ்க்கையின் நிலைமை, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கையினுடைய நிலைமை இவருக்கு எப்படி தெரியும்? இவருக்கு எப்படி தெரியும்? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். அப்போ அவர் சொல்கிறாள், இவர் ஒரு தீர்க்கதரிசி என்பதை நான் அறிவேன். மறைக்கப்பட்ட ரகசியங்கள், வெளிப்படாத காரியங்கள் இவருக்கு தெரிகிறது. இவர் ஒரு தீர்க்கதரிசி. நன்றை கவனிங்கள். இப்போ இயேசுவை அவள் அறிந்தது நிமித்தமாக அவள் வாழ்க்கையில் இருக்கிற தாகம் தீர்க்கப்படுகிறது. அவள் ஊருக்குள்ளே ஓடி போகிறாள். எல்லாருக்கும் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார். நான் ஒருவரை சந்தித்தேன், அவர் என் வாழ்க்கையில் எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார், இந்த உலகம் தீர்க்காத தாகத்தை அவர் எனக்கு தீர்த்தார் என்று சொல்லி அந்த ஊருக்குள்ள போய் சொல்லுகிறார், நீங்களும் அவரை என்ன செய்யுங்கள், வந்து பாருங்கள். ஒரு மனிதனை மனிதனாய் மாற்றுகிறார். அந்த வாலிப சகோதரன் சொன்னான், இயேசு என் வாழ்க்கையில வந்தார், நான் அவரை தரிசித்தேன், அவர் எனக்குள்ளே வந்தார், என் வாழ்க்கை மாறிச்சு. எந்த இடத்துல இதை போல கூட்டங்களை நடத்தக்கூடாது என்று தடை பண்ணினானோ அதே இடத்துல அவனே கூட்டங்களை நடத்தி பிரசங்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவன் வாழ்க்கையை மாற்றினார். காலங்கள் கடந்து போனது, சூழ்நிலைகள் மாறினது. நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே நீர் யார்? இயேசு ஒரு மனிதனை மனிதனாய் மாற்றுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அன்றை கவனியுங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற, நம்ம தேடுகிற, நம்ம விரும்புகிற சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் நமக்கு கொடுப்பார், அவரை ஏற்றுக்கொள்ளும்போது. நம்பர் 2, இரண்டாவது, ஆண்டவரே நீர் யார்? யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 8ஆம் 9ஆம் வசனத்தை படியுங்கள். யோவான் 5, 8, 9 வாசிப்போமா? யோவான் 5ஆம் அதிகாரம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். சரி, இயேசு அவனை நோக்கி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அவன் எழுந்து நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்பர் 2, இரண்டாவது, இயேசு யாரு? அவர் வியாதியின் படுக்கையை மாற்றுகிற தெய்வம். முதல்ல சொன்னேன், மனிதனை மனிதனாக மாற்றுகிற தெய்வம். இரண்டாவது சொல்லுகிறேன், ஒரு மனிதனின் வியாதியின் படுக்கையை மாற்றுகிறவர். இந்த அதிகாரத்தை படிக்கும்போது எல்லாருக்கும் தெரியும், 38 ஆண்டுகளாக வியாதி படுக்கையில் இருந்த மனுஷன், 38 வருஷம் வியாதி, 38 ஆண்டுகள் பலவீனம். இப்படி சொல்லலாம், இயேசு உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாகவே இவன் வியாதியா இருக்கிறான். கவனிங்க, ஒருத்தங்க சரீரத்தில் வியாதி 1 வருஷம் ஆகிட்டு, 2 வருஷம் ஆகிட்டு, அவங்கள பார்த்தாச்சு, ஆஸ்பத்திரியில் கொண்டு போயாச்சு, ஒன்றுமே இல்லை, அப்படியே தான் இருக்காங்க, மாற்றங்கள் இல்லை அப்படின்னா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆகும்போது அவங்க மனது இப்படி சொல்லும், ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்க, யாராவது ஒரு ஊழியக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்யட்டும், எடுத்துக்கிடட்டும், இனி என்னால் உங்களை பார்க்கவே முடியாது, இத்தனை வருஷமாக பார்த்தாச்சு, இனிமேல் ஆண்டவர் தான் இறக்கம் பாராட்டணும், ஆண்டவரே எப்படியா இல்லை உங்கள் ராஜ்யத்துக்கு என்ன செய்யும், எடுத்துக்கிடும் ஆண்டவரே. ஆண்டவர் வந்து எல்லா ஜபத்தையும் கேட்பார், இந்த ஜபத்தை மட்டும் கேட்க மாட்டார். அப்படி ஜபத்தை கேட்டுட்டாருன்னு வைங்களேன், நம்ம நிறைய பேர் அப்போவுமே என்ன செஞ்சுருப்போம், சோமனியே அனுப்பியிருப்போம். எல்லா ஜபமும் கேட்பார், அது அவர் கையில் இருக்குது, அது காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிற. அப்போ உலகத்தில் 1 வருடம் 2 வருடங்கள் படுக்கையில் இருக்கும் பொழுது, வியாதியில் இருக்கும் பொழுது அவர்களை கவனிக்க குடும்பத்தாரால் முடியவில்லை, பிள்ளைகளால் முடியவில்லை, சமுதாயத்தால் முடியவில்லை.
நான் ஒரு கிராமத்தில் ஒரு ஜெப கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக. ஒரு கிராமத்தில் ஒரு ப்ரேயர் செல்லு. அந்த ப்ரேயர் செல் நடத்தும்போது ஒரு நாள் முடிந்த பிற்பாடு ஒரு சகோதரி வந்து என்னிடத்தில் சொன்னார்கள், ஐயா எங்கள் மாமியார் ரொம்ப நாளாக படுக்கையில் இருக்காங்க, வந்து ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் அந்த ஊரில் அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு போகணுன்னா 9 மணிக்கு ஒரு பஸ்ஸு வரும். அந்த பஸ்ஸை பிடிச்சா தான் நான் ஊருக்கு போக முடியும். இவங்க சொல்கிறாங்க ஒரு 8:45 மணிக்கு சொல்கிறாங்க, எப்படியாவது வந்து ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு போயிருங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் வீட்டுக்கு போனேன், பக்கத்தில் தான் வீடு. வீட்டுக்கு போன உடனே என்னன்னு கேட்டேன். ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா, முதுகெல்லாம் படுத்து புண்ணாயிட்டியா, ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துட்டோம், முடியல, எங்களுக்கும் முடியல, கவனிக்க முடியல, ஒரு ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னாங்க. நானும் அவசரத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே உங்கள் சித்தம் போல் நடத்துங்கப்பா, ரொம்ப நாளாக வேதனைப்படுறாங்க, நீங்கள் என்ன செய்யணும் விரும்புகிறியோ அந்த சித்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்கன்னு ஒரு சின்ன, எனக்கு பஸ்ஸை பிடிக்கணும், அதனால ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிவிட்டு இயேசுவி நாமத்தில் பிதாவேன்னு நான் ஓடியே போயிட்டேன். அன்றைக்கி ராத்திரி அந்த அம்மா பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு போயிட்டாங்க. வயசான அம்மா தான். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஐயா வந்தார், ஜெபம் பண்ணார், ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, பரவாயில்ல, ஒரு பெரிய கஷ்டம் முடிஞ்சு அடுத்த நாள் அடக்கெல்லாம் முடிஞ்சிட்டு, நான் அடுத்த செவ்வாய்க்கிழமை மறுபடியும் அடுத்த செவ்வாய்க்கிழமை அதே ஊருக்கு நான் போட, எல்லா செவ்வாய்க்கிழமை அந்த ஜெபம் நடக்கும். அங்கே போனால் கூட்டம் முடிஞ்சோன்னு ஒரு பையன் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் கேட்டேன் என்னடா அப்படின்னு. அம்மா கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு கூட்டிகிட்டு வர இல்லை, நாங்கள் கேள்விப்பட்டோம், போன வாரம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்? இல்லை, அந்த வீட்டில் அந்த அம்மா படுக்கையில் இருந்தாங்களாம், உங்களை கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணாங்களாம், அன்றைக்கி ராத்திரி என்ன செஞ்சிட்டாங்களாம். அவன் சொல்கிறான், எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா 2 வருஷமாக படுக்கையில் இருக்கார். ஆஹா, நம்ம ஊழியம் வேறு மாதிரி போகுது. இல்லை, அம்மா சொல்லியிருக்காங்க கையோடு கூட்டிகிட்டு வந்துருன்னு இருக்காங்க, அதனால் எப்படியாவது நீங்கள் வரணும். நான் யோசிக்கிறேன், நம்ம ஒரு நாள் இப்படி ஊழியத்தை செய்யலை, நம்ம என்னமோ போனோம் ஜெபம் பண்ணோம், அன்றைக்கி ராத்திரி அது போகணுன்னு இருந்திருக்கு, போயிட்டு அதுக்காக நான் ஜெபம் பண்ணால் இப்படி கடையில் கிடக்கிறதெல்லாம் போகும் அப்படின்னா எனக்கு நல்ல ஆஃபர் இருக்கும், அது வேற. ஆனால் அதெல்லாம் நமக்கு ஊழியம், நான் சொல்கிறேன் வரல அப்படிங்கிறேன். இல்லை, அம்மா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ராத்திரி வந்தே ஆகணுமா. அவன் என்ன விட மாட்டேங்கிறான். பஸ்ஸு போயிட்டுனா பரவாயில்ல, நாங்கள் காரை பிடிச்சியாவது கொண்டு வீட்டில் விட்டுடுறோங்கிறாங்க. அப்போ எப்படி இருக்காங்க பாருங்களேன். சரி, அந்த வீட்டுக்கும் போனேன். அந்த அம்மா என்ன ரொம்ப சந்தோஷத்தோட, ஐயா வாங்கய்யா உட்காருங்கய்யா, டீ சாப்பிட்றீங்களா காப்பி சாப்பிட்ற, ரொம்ப வரவேற்பு, ஏதோ நடக்க போகிற மாதிரி. என்னன்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் கேள்விப்பட்டோம், போன வாரம் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்கள், அந்த ரூமில் 2 வருஷமாக படுத்த படுக்கையாக இருக்கார், ஒரு ஜெபம் பண்ணுங்கய்யா. அப்படின்னா அர்த்தம் என்ன? இவர் இன்றைக்கி ராத்திரி என்ன செய்யணும், கிளப்பணும். நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன், ஆண்டவரே இவர் சாகக்கூடாது, இவர் செத்துட்டார்னா அடுத்த வாரம் இன்னும் ஆஃபர் ஜாஸ்தியாக இருக்கும். நானும் ஜெபம் பண்ண வெளியே காட்டிக்கிட்டல, ஒரு ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு அந்த அம்மாவை பார்த்து சொல்கிறேன், அவர் இப்போல்லாம் போக மாட்டார். அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துட்டு, போக மாட்டாரா? இன்னும் எத்தனை வருஷம்? அது எனக்கு தெரியாதியா, ஆனால் அவர் இப்போ போக மாட்டார், இன்னும் கொஞ்ச நாள் இருப்பார். அந்த அம்மா சொல்கிறாங்க, இதுக்கா ஒன்றை நான் கூட்டிகிட்டு வந்தேன். அவங்களுக்கு அவ்வளவு கோபம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு அவர் இன்னைக்கு போகணும் போல இருக்கலாம், ஆனால் எனக்கு அவர் இன்னைக்கு போகக்கூடாது. நான் சொன்னேன், இன்னும் 1 வருஷம் அவர் உயிரோடு இருப்பார், 1 ஆண்டுக்கு பிற்பாடு தான் அவர் ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு போவார், அது வரைக்கும் நீங்கள் அவரை பார்த்து தான் ஆகணும். அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம். அவங்க சொல்கிறாங்க, பையனை சீக்கிரம் வண்டியில் ஏற்றி பஸ்ஸை ஏற்றி விட்டுறவரை ஒரு போட்டோம். உலகத்தில் மனுஷ வாழ்க்கையில் வியாதிப்படும் பொழுது, படுக்கையில் இருக்கும் பொழுது அவர்கள் எப்போ போய் சேருவாங்கன்னு தான் உலகம் என்ன செய்யுது, நினைக்குது. இது நான் புதுசாக சொல்கிற மாதிரி என்ன பார்க்காதீங்க, இது நடக்கக்கூடிய காரியம். உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் யோசித்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு 6 மாதமோ 1 வருடமோ 2 வருஷமோ ஒரு மனுஷனை பார்க்க முடியாத சூழ்நிலையில் 38 வருஷம் ஒருத்தன் வியாதியாக இருக்கான். யோசித்து பாருங்கள், அந்த வீட்டாருக்கு நிலைமை எப்படி இருக்கும், அந்த குடும்பத்தாருக்கு நிலைமை எப்படி இருக்கும், அந்த வாழ்க்கையினுடைய நிலைமை எப்படி இருக்கும். 38 ஆண்டுகள் இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் வந்தது, இயேசு இந்த பெதஸ்தான்னு ஒரு குளத்தை கலக்கிறாரப்பா, தூதனை அனுப்பி தூதன் வந்து குளத்தை கலக்குவானா. அப்போ யார் எந்தெந்த வியாதியஸ்தர்கள் அந்த குளம் கலக்கப்படுற நேரத்தில் அந்த இறங்குறாங்களோ அவங்களுக்கு சுகமாயிருமா.
இப்படி கேள்விப்பட்ட உடனே ஒட்டுமொத்த குடும்பம் ஒரு தீர்மானம் எடுத்து, இனிமே இவனை எங்களால் பார்க்க முடியாது, இவனை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, இருந்தால் ஒழுங்காக இரு, இல்லைனா போய் சேரு அப்படின்னு அவனை தூக்கி கொண்டு போய் அந்த குளத்தருகே போட்டுட்டு வீட்டார் போயிட்டாங்க. இப்போ ஒரு பரிதாபமான நிலைமை என்ன தெரியுமா? இவனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறான் என்றால், இவன் கண்களால் பார்க்கிறான், தூதன் வருகிறான், குளத்தை கலக்குகிறான், வியாதியஸ்தர்கள் இறங்குகிறார்கள், அற்புதம் நடக்கிறது, இவன் கண்ணால் பார்க்கிறான். ஆனால் இவனுடைய நிலைமை என்ன? என்னை யாரேனும் இந்த குளத்தில் கொண்டு விடுறதுக்கு யாரும் இல்லையே, உதவியற்றவன். ஐயா, அற்புதம் நடக்கிறத நான் பார்க்குறேன். இவன் கூட நிறைய பேருக்கு சொல்லியிருப்பான், ஐயா அந்த தூதன் ஆமாம் அந்த குளம்தான் எப்போ அது எனக்கு தெரியாது. நிறைய பேருக்கு இவன் சொல்லியிருப்பான். ஆனால் இவனுடைய பரிதாபமான நிலைமை, தூதன் வரும் பொழுது குளத்திற்குள் இறங்க இவனால் முடியவில்லை. உதவியற்றவன். என்னை தூக்கி கொண்டு விடுறதற்கு யாரும் இல்லையே. யாராவது இந்த நேரத்தில் வந்து எனக்கு உதவி செய்திருந்தால் எனக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்குமே, என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடந்திருக்குமே. உதவியற்றவன், நம்பிக்கையற்றவன். அவனுக்கு இப்போ நம்பிக்கை இல்லை. காலம் முழுதும் நம்ம இப்படி தான் இருக்கணும், காலம் முழுதும் நம்ம இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை அவனுக்குள்ள வந்துட்டு, ஒரு நாள் இயேசு அவனை தேடி வருகிறார். அவன் நிலைமை அறிஞ்சு தேடி வர்றார். இவனுக்கு யாரும் உதவி செய்ய முடியல, இவனுக்கு யாரும் உதவி செய்வதற்கு இல்லை. அவன் தன் பரிதாபமான நிலையை ஜனங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஐயோ, இவனுக்கு அற்புதம் வேணும்னு ஆசை இருக்கு, ஆனால் உதவியே அற்ற நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இயேசுவே தேடி வந்து அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? ஆமென். சுகமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா? நான் சொல்கிறேன், இயேசு யார் தெரியுமா? ஆண்டவரே, நீர் யார்? அவர் வியாதியின் படுக்கையை மாற்றுகிறவர். 38 ஆண்டுகள் சரீரத்தில் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாதவனாய், உதவியற்றவனாய், அற்புதங்களை சுதந்திரிக்க முடியாதவனாய், நன்மையை பார்க்க முடியாதவனாய், விடுதலையை பார்க்க முடியாதவனாய், நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அவனை இயேசு வந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன பொழுது, அந்த நொடி பொழுதிலே இயேசு அவனை சுகமாக்கினார். ராத்திரிவேளையிலே சொல்லுகிறேன், உலகத்தால் முடியாதது, மருத்துவரால் முடியாதது, மந்திரத்தால் முடியாதது, சூனியத்தால் முடியாதது, வைத்தியரால் முடியாதது இயேசுவால் முடியும். இது மனுஷனால கூடாதது தான் தேவனாலே கூடும்.